ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த மிட்வீக் மிராக்கிள் சர்வீஸுக்கு வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேச உண்மையுள்ளவராக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட நிச்சயமாய் பேசுவார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 36 மற்றும் 37 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். லூக்கா 1:36 மற்றும் 37 ஆகிய வசனங்கள். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத், அவள் கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6வது மாதம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதோடு சேர்ந்து என்ன சொல்லப்படுதுன்னா, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த செய்திக்கு, தீர்க்க தரிசனமான வார்த்தைக்கு என்ன தலைப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னால், நிசப்தத்திலும் நிச்சயமான நன்மை. அல்லேலூயா, நிசப்தத்திலும் நிச்சயமான நன்மை. இது ப்ராஃபட்டிக்கா யாருக்கு பேசப்படுகிறதுன்னு சொன்னால், உங்கள் லைஃப்பில், உங்கள் வாழ்க்கையில், நான் இப்போ ஒரு சைலண்ட் டைமுக்குள்ளே போய்கிட்டு இருக்கேன், ஒரு நிசப்தமான காலகட்டத்துக்குள் நான் போய்கிட்டு இருக்கிறேன். கர்த்தர் என் வாழ்க்கையில் என்ன செய்கிறாருன்னு எனக்கு தெரியலை. ஐ எம் நாட் ஏபிள் டு டிஃபைன் மை செல்ஃப். என்னை என்னால் புரிஞ்சுக்கிற முடியல, என்னை என்னால் விளங்கி கொள்ள முடியல, என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னா, இந்த வார்த்தைகள் இந்த இரவு உங்களுக்காகவே பிரசங்கிக்கப்படுகிறது, உங்களுக்காகவே அனுப்பப்படுகிறது. அல்லேலூயா, ஆமென். என்ன ரொம்ப முக்கியம்னா, லூக்கா 1:2 சரித்திரம் எழுத அநேகம் பேர் இருந்தார்கள். ஆனால் லூக்கா தெரிந்து கொள்ளப்பட்டு அவன் எழுதுகிறான். அல்லேலூயா, அப்படிதானே? அநேகம் பேர் இருந்தாங்க சரித்திரம் எழுத. ஆனால் வைத்தியனாகிய லூக்காவுக்கு அந்த ஒரு பெரிய கிருபை கிடைத்தது, அவன் எழுதுகிறான். அந்த காலகட்டத்திலே லூக்கா 1:5 ஆரோனுடைய குமாரத்திகள் ஏராளமாக இருந்திருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. ஆனால் அதிலே ஒருத்தி எலிசபெத்து ஏதோ ஒரு தேவ நோக்கத்திற்காக தெரிந்து கொள்ளப்படுகிறாள். அல்லேலூயா. தூபங்காட்டுகிற ஆசாரியர்கள் அநேகர் இருந்தார்கள், நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் சீட்டு ஒரே ஒருவன் பேரில் மட்டும் என்ன பண்ணிச்சு, விழுந்துச்சு. அல்லேலூயா. கோடான கோடி தூதர்கள் இருந்தார்கள், ஆனாலும் அதிலே ஒருவன் தான், காபிரியேல் என்னும் ஒருவன் தான் அனுப்பப்பட்டான். அப்படின்னு அந்த செய்தியில் இன்னைக்கு தேவன் ஒரு தனிப்பட்ட நபர், யாரோ தனிப்பட்ட நபர்களோடு இன்றைக்கு என்ன செய்ய போகிறார், இடைப்பட போகிறார். இவைகளை ஏன் சொன்னேன் வரிசையானா, நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆண்டவர் ஆராதிக்க நிறைய பேர் இருக்காங்க, இந்த செய்தியை கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஆமென். அதுக்காகவே இன்னைக்கு அவர் கொண்டு வந்த மாதிரி தெரியுது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு வராமல் இருந்துடலான்னு யோசித்தோம், ஆனால் என்ன பண்ணிட்டோம், வந்துட்டோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டதுனால உன்னை என்ன பண்ணேன், நான் கொண்டு வந்தேன். அல்லேலூயா. சரி, அந்த வசனத்தை திரும்பமாக வாசிப்போம். அதாவது லூக்கா 1ஆம் அதிகாரம், அதிலே 36 மற்றும் 37. இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். அல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியம். ரைட், அந்த 36ஆம் வசனத்துக்கு வாங்க. அதில் ஒரு சில காரியங்களை சொல்லிட்டு, ஏன்னா இந்த செய்தியில் நிறைய விஷயங்கள் 3 அப்படியே நான் சொல்ல போகிறேன். 3 என்ன செய்ய போகிறேன், சொல்ல போகிறேன். 3 ரொம்ப முக்கியமான ஒரு இலக்கமாக இருக்குது, அப்படி தானே? ஏசு பேர் எப்படி தான் இருக்குது, ஏசு 3
அல்லேலூயா. ஸோ 3 காரியம் என்ன முதல்ல அப்படின்னா, அதாவது உனக்கு இனத்தாள், இதோ உனக்கு இனத்தாள். இந்த இது ஒரு நல்ல செய்தி, அப்படித்தானே? ஒரு நல்ல செய்தி, சொந்தக்காரங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை நடக்கிறது, நல்ல செய்தி. ஆனால் என்னன்னா, எலிசபெத் இதை யார்கிட்ட சொல்லலை? மரியாள்கிட்ட சொல்லலை. அல்லேலூயா. இப்போ யார் மூலமாக தெரிய வருதுன்னா, ஒரு வெளிப்பாடாக இந்த நல்ல செய்தியை அவள் என்ன செய்கிறாள்? பெற்றுக்கொள்கிறாள். ஒரு வெளிப்பாடாக இந்த நல்ல செய்தியை மரியாள் பெற்று, என்ன எனக்கு சொந்தக்கார பிள்ளை தான், ஆனால் எனக்கு ஒன்றுமே சொல்லலை. ஆனால் இப்போ எப்படி வந்திருக்காது? ஒரு வெளிப்பாடு மூலமாக. ஏற்கனவே எலிசபெத் மரியாள் சொல்லவில்லை. தேவதூதன் வந்து என்ன பண்றான்? உனக்கு இனத்தாளாயிருக்கிற. அல்லேலூயா. அப்ப நான் முதல்ல இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை இன்னும் கொஞ்சம் ப்ரிசைஸ்டா என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்நாட்களில் நீங்கள் சில சாட்சிகளை கேள்விப்படுவீர்கள். சில சாட்சிகளை கேள்விப்படுவீங்க. உங்களுக்கு இல்லை, அது யாருக்கோ. சபையில் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு சாட்சி, உங்க பக்கத்து வீட்டுக்காருக்கு ஒரு சாட்சி, உங்க கூட வேலை பார்க்குற ஒரு சாட்சி, இனத்தார்கள் யாரோ தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சாட்சி. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, மரியாள், நீ கேள்விப்பட்டதிலும் அதிகமாய் நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய். அல்லேலூயா. ஆமென். எலிசபெத் இனத்தாள், அவளுக்கு ஒரு நல்ல காரியம், கரெக்ட் தான். ஆனால் அதை விட மேன்மையான ஒன்றை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ முதலாவது நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப ப்ரிசைஸா, நீங்க கேள்விப்படுகிற சாட்சிகள், நீங்கள் கேள்விப்படுகிற அற்புதங்கள், அதிலும் மேன்மையானவைகளை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமென். அது முதலாவது. ரெண்டாவது காரியம் என்ன சொல்ல விரும்புகிறேன், அந்த வசனத்துக்கே திரும்ப போங்க. மலடி எனப்பட்ட அவளுக்கு, அப்படிதானே? மலடி எனப்பட்ட அவளுக்கு, பேரன். இதை நான் எப்படி வச்சிருக்கேன்னா, இது வந்து ஒரு அழைக்கப்படாத பெயர், அப்படிதானே? அப்படிதானே? யாராவது நேரம் அவட்ட வந்து சொல்லுவாங்களா, எலிசபெத் ஆகிய மலடியே அப்படிம்பாங்களா? யாராவது மலடி நல்லா இருக்கியா அப்படி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க, அப்படிதானே? பட் இதெல்லாம் என்னதுன்னா, அவளுக்கு பின்னாடி பேசுகிற காரியம், அப்படிதானே? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் தட்டி சொல்ல, உங்களுக்கு பின்னாடி ஏதோ பேசுறாங்களா? கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ ரெண்டாவது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, people may call you barren, don't worry. உன் காதுக்கு அது தெரிய வரும். இப்படிலாம் சொல்றாங்க, கவலைப்படாத. அழைக்கப்படாத ஒரு பெயர். ஆனால் ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்கிறார்னா, அறிவிக்கப்படாத ஒரு பெயர். உனக்கு ஒரு குமாரன், நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவனுக்கு என்ன பேர் வைக்கணும்னாரு? என்ன சொன்னாரு? எங்க இந்த சப்ஜெக்ட்ல என்னங்க, எல்லாருக்குமே இயேசுன்னு பேர் வச்சுருவோமா? நீங்கள் அப்படி தான் வைக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைக்கு, எனக்கு 4 பிள்ளை பிறந்திருக்கு, 4 பேருக்கு இயேசுன்னு பேர் வச்சுட்டு என்ன வைக்கிறீங்க? என்ன பேர்? என்ன சொல்லுங்க? யோவான் ஸ்நானகனா? அப்படிலாம் போடல, யோவான் தான் போட்டிருக்கு. நீங்களா சேர்க்கறது அப்படியே. அல்லேலூயா. யோவான் தான் சொல்லப்பட்ட பேர், அப்படிதானே? அறிவிக்கப்பட்ட பேர் என்னது? யோவான் தான். ஆனால் உலகம் எப்படி அழைச்சிச்சு? பேப்டிஸ்ட், அப்படிதானே? அப்படிதானே? சொன்னாரா ஆண்டவர் அவனை யோவான் ஸ்நானகன் என்று பேரிடுங்கன்னு சொன்னாரா? சொல்ல. அப்போ உங்கள் பேரை சேர்த்து, உங்களுக்கு ஒரு பேருக்கு எலிசபெத்துன்னு, பேசாமல் எலிசபெத் தானே கூப்பிட்டுருக்கணும். அதை தாண்டி உங்களுக்கு பின்னாடி போய் பேரன் பேரன் பேரன்னு சொன்னதுனால அவர் என்ன பண்ணாருன்னா, அப்படியாப்பா சரி நான் பரலோகத்தில் ஒரு நன்மை தரேன். இப்போ எல்லாருமே என்ன பண்ணுவீங்க தெரியுமா? பேப்டிஸ்ட் 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 சொல்லுவீங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உன்னை குறித்து மற்றவர்கள் என்ன பேசுகிறார்களோ அது உன் பேரே கிடையாது, அப்படிதானே? இட் இஸ் நாட் யுவர் ஐடென்டிட்டி, இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் யூ. ஆண்டவர் உங்களை கனப்படுத்துகிற காலம் வரும் பொழுது அவர் அறிவித்திருக்கிற பேரை தாண்டி ஜான் மட்டும்தான் பேரு, ஆனா ஜான் த பேப்டிஸ்ட், ஜான் த பேப்டிஸ்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மூணாவது என்ன? திரும்ப அந்த வசனத்தை போடுங்க, ஒரு இடம் வாசிங்க அந்த வசனத்தை. இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள்.
மலடி என்னப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். அதான் 3வது பாயிண்ட். 6ஆம் மாதம். 6ஆம் மாதம் அப்படிதானே? இங்கே வந்து இன்னைக்கு டாக்டர் வரலன்னு நினைக்கிறேன், நர்ஸ் வந்திருக்காங்க. 6வது மாதத்துலேயே ஆபரேஷன் பண்ணி எடுத்துருவோமா? இல்லை, அப்படிதானே? என்ன சொல்ல வரார் அப்படின்னா, உங்கள் எல்லாரையும் பார்த்து சொல்கிறேன், அங்கே ஆன்லைனில் பார்க்குறேன்னு பார்த்து சொல்கிறேன், யூ ஆர் ஸ்டெப்பிங் இன் டு அ சீசன் ஆஃப் மேஜர் டெவலப்மெண்ட்ஸ். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு கர்ப்பவதிக்கு வந்து இந்த தேர்ட் ட்ரைமஸ்டர் ரொம்ப முக்கியமானது. இந்த சீசன் இங்கே தான் என்ன ஆகுதுன்னா மேஜர் டெவலப்மெண்ட்ஸ் நடக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, 6th மந்த் வந்துருச்சு, இனிமே என்னதான் உனக்கு மேஜர் டெவலப்மெண்ட்ஸ். ஹல்லேலூயா. உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்பட்டது, அதோடைய மேஜர் டெவலப்மெண்ட்டுக்குள்ள நீங்க வருகிறீர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? You are stepping into a season of major developments. Hallelujah. Praise the Lord. முக்கியமான சில காரியங்கள் அந்த நாட்களுக்குள்ள, அந்த நிறைவேறுதல். Hallelujah. Praise the Lord. இன்னும் சொல்ல போனா பூரண வடிவத்தை பெற்றுக்கொள்ளும். இப்பதான் அந்த ஃபுல் பிக்சர் கிடைக்க போது, அந்த காலகட்டத்திற்குள் நீங்கள் அடியெடுத்து வைக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. ஆமென். சரி, நம்ம என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறோம்? நிசப்தத்திலும் நிச்சயமான நன்மை. அப்படிதானே? நிசப்தத்திலும் நிச்சயமான நன்மை. அதனால ஒரு 3 பாயிண்ட் எடுத்து வந்திருக்கேன். என்ன பாயிண்ட்? 3 காரியங்கள். என்ன அப்படின்னா, 3 பேரை பத்தி சொல்ல போறேன். கடாட்சம் பெற்ற எலிசபெத், கிருபை பெற்ற மரியாள், கட்டவிழ்க்கப்பட்ட சகரியா. ஏற்கனவே பார்த்தாச்சு பாஸ்டர், பரவாயில்ல, அதுலேருந்து புதுசாக என்ன தியானம் செய்வோம், தியானிப்போம். இதை தாண்டி இன்னொரு 3 காரியம் சொல்லணும். அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்குள்ள ஹைலைட்டு அதுதான். அல்லேலூயா. இப்படியே 3 காரியமாக நான் 12 மணி வரைக்கும் என்ன செய்யலாம், பேசலாம். ஏன்னா 3 மாதத்தில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு பைபிளில் எடுத்து பார்த்தேன், நிறைய இருக்கு. அப்படிதானே? ஆமாவா? மோசே குழந்தை பிறந்தோடனே எத்தனை மாதம் ஒழிச்சு வச்சாங்களாம்? 3 மாதம். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியல. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கண்ட்ரோல் விட்டு போயிருச்சாலாம், கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு. அல்லேலூயா. ஒழிச்சு அவ்வளோதான், இனிமேல் ஒன்றும் இல்லை, ஐயோ முடியல. அந்த வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் புலம்பல் நடந்திருக்குன்னு யோசனை பார்த்தேன். யோகபைத், அந்த அம்ராம் அப்படின்ற அந்த மோசையோட தகப்பனை பார்த்து அந்த தாய் என்னெல்லாம் சொல்லிப்பா, ஐயோ அவ்வளோதான், நான் அப்போவே சொன்னேன், இப்படி பண்ணேன், அவ்வளோ நிறையா ஓடி இருக்கும் வீட்டில். அல்லேலூயா. ஆனால் அவள் ஜெபிக்கிற தாய். அதனால என்ன பண்ணிட்டான்னா, ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டா தெரியுமா, நைல் நதியில் போய், ஆண்டவரை என் கரத்திலிருந்து உம்முடைய கரத்திற்கு நான் என்ன செய்கிறேன் தெரியுமா, மாற்றுகிறேன். நிறைய காரியங்களை நம்ம கையில் பாருங்க. சாரிபாத் ஊரில் இந்த விதவை, அவள் ஒரு பிடின்னு சொன்னா பார்த்தீங்களா, ஒரு பிடி மாவு தான் என்னதான் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, அவள் பிடிச்சிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம், ரொம்ப பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உங்கள் கையை விட்டுருங்க, அவர் பார்த்துக்கிடுவாரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. உங்கள் பிள்ளை சைக்கிள் ஓட்டணும்னு நினைக்கிறீங்க, சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பின்னாடி சீட்டுக்கிட்ட கையை பிடிச்சிக்கிட்டீங்க. இப்படியே பிடிச்சிக்கிட்டே இருப்போமா அவன் காலேஜ் படித்து முடிக்கிற வரைக்கும்? தினமும் வர வேண்டியது, சைக்கிள் உட்கார்றா அப்படின்னு பின்னாடியே பிடிச்சிக்கிட்டே பக்கத்தில் தட்டி சொல்ல, கொஞ்சம் பிடிங்க, அவனே ஓட்டிடுவான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படி இந்த 3 மாதம் பற்றி நிறையா இருக்கு. ஓபேத் ஏதோம் பற்றி 3 மாதத்தில் பேசலாம், அப்படித்தானே? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கேயே நிறையா இருக்கு. இங்கேயே வந்து எலிசபெத்தை வச்சு 3 மாதம் பேசலாம், மரியாளை வச்சு 3 மாதம் பேசலாம். ஆனால் அதெல்லாம் விட நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேசப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஸோ முதலாவது கடாட்சம் பெற்ற எலிசபெத். லூக்கா 1ஆம் அதிகாரம் அதில் 24-25 வாசிக்க கேட்போம். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பவதியாகி, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து
எனக்கு இப்படி போதும். செய்தருளினார். கர்த்தர் என் மேல் கடாட்சம் வைத்து. அல்லேலூயா. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுக்கு தான் தலைப்பு கொடுத்துருக்குறோம், நிசப்தத்திலும் நிச்சயமான நன்மை. அல்லேலூயா. ஊழிய நாட்கள் என்று சொல்லும் பொழுது ஆசாரியத்துவ ஊழிய நாட்கள் 20 வயதிலிருந்து அல்லது 18 வயது கூட எடுத்துக்கலாம், இதிலிருந்து 70 வயது வரைக்கும். பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டை வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ ஆசாரியத்துவ ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கும் போது சுமார் 70 வயதுகள் யாருக்கு இருக்கு? சகரியாவுக்கு. அப்படிதானே? லூக்கா 1:23 அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின பின்பு தன் வீட்டுக்கு போனான்னு போட்டிருக்கு. அப்போ ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி தேவனுடைய வார்த்தை அவனுக்கு வருது, அப்பா உனக்கு ஒரு குமாரனை தருவேன். நம்மால் என்ன பண்ணிட்டாருன்னா நம்ப முடியாமல் என்ன பண்ணிட்டாரு, நாங்கள் 2 பேரும் ரொம்ப வயசாக இருக்கோமே அப்படி இப்படின்னு பேசின உடனே தேவதூதன் என்ன ஆயிட்டான், கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிட்டான்னா, இவைகள் நிறைவேறும் காலம் மட்டும் நீ என்ன செய்வாய், ஊமையனாய் இருப்பாய். தேவாலயத்தில் சகரியா தாமதிக்கிறத நினைச்சு வெளியில் இருக்கவங்களாம் பயந்தாங்களா, எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கவங்க, வெளியே எல்லாரும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள்னு போட்டிருக்கு. ஜெபம் பண்ணி கொண்டிருந்தவங்களாம் பதற ஆரம்பிச்சிட்டாங்க, என்னடா இன்னும் ஆளை காணமே, ஐயாவை காணமே, இன்னும் வரலையே அப்படின்னு பதற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வரார். வெளியே வரும்போது எப்படி வரார் தெரியுமா? பேசாமல் பேசக்கூடாமல். அல்லேலூயா. உள்ள ஒரு பெரிய என்கவுண்டர் நடந்திருக்கா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? ஆனால் இப்போ பேச முடியுமா? இப்போ பேச முடியுமா? முடியலையே. எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சிருக்கிறார். சிலர் வாயில் சாப்பாடை போட்டு உப்புன்னு வச்சிருப்பான் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி உள்ள இருக்கு, ஆனால் வாயை திறக்க முடியாது. அப்படியே என்ன பண்றாரு, வீட்டுக்கு வராரு. அல்லேலூயா. வீட்டுக்கு வந்து அந்த அம்மா என்ன பண்ணுது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வராரு, எதிர்பார்ப்போட இருக்கு. திருநெல்வேலியில் வந்தால் என்ன எதிர்பார்ப்பீங்க? அல்வா. நிறைய பேர் கொடுப்பாங்க அதை. திருநெல்வேலியில் வந்தால் என்ன எதிர்பார்ப்பாங்க? அல்வா. இப்போ இவர் எங்கேருந்து வராரு? திருநெல்வேலியிலேருந்து வரல, இவர் எங்கேருந்து வராரு? தேவ சமூகத்திலேருந்து வராரு. அந்த அம்மா ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கு, என் வீட்டுக்காரர் வந்து அதை சொல்லுவார் இதை சொல்லுவார் அப்படி இப்படி. இவர் எப்படி இருக்காரு? கப்பு சுப்புன்னு இருக்கிறார் ஆளு. அல்லேலூயா. நான் அமெரிக்காவில் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன் இதை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, பெண்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு ஃபோன் வருதுன்னு வச்சுக்கோங்க. நானும் என் மனைவி உட்காந்துருக்கேன், எனக்கு ஒரு ஃபோன் வருது. நான் ஃபோன் எடுத்தோன்னே சொல்லுங்க தம்பா அப்படி ஏதோ பேசிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஃபோனை என்ன செய்வேன், நான் வைப்பேன். வச்சு இந்த ஃபோனை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி என் மனைவி என்ன கேட்பாங்க தெரியுமா? யாரு? ஆமாவா இல்லையா? நீங்களும் அப்படிதானே? யாரு? உடனே உங்கள் வீட்டுக்காரர் என்ன சொல்லுவார், அவரு உங்கள் மனைவிக்கு தெரிஞ்சிருந்தா, நீங்கள் சொல்ல போகிற நபருடைய பேர் உங்கள் மனைவிக்கு தெரிஞ்சிருந்தா அவர் பேரை சொல்லுவாங்க. இல்லைன்னா என் நண்பர் ஒருத்தர். அப்படிதானே? அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க தெரியுமா? என்ன சொன்னாரு? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்க? ஆம்பளைங்க பார்த்தீங்கன்னா they are very few in words. நான் சொல்லலை, இது உலக அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெண் ஒரு நாளைக்கு 14,000 வார்த்தைகளை பேசக்கூடியவள். ஒரு ஆண் ஆனால் அதில் பாதி 7,000 தான் என்ன செய்ய முடியுமா? பேச முடியும். என்ன பண்ண சொல்றீங்க? டிசைனே அப்படி இருக்கு. அந்த அம்மா என்ன கேட்குமா? என்ன சொன்னாரு அப்படின்னு. உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? இவன் என்ன சொல்லுவான்னா, இவனுடைய டிசைன் படி என்ன சொல்லுவான்னா, அந்த மொத்தத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தை, ஒன்றும் இல்லை, அடுத்த வாரம் ஊருக்கு போறாராம். அதான் அவர் சொன்னாரு, அதனால அடுத்த வாரம் ஊருக்கு போறாரா. அடுத்த கேள்வி, 3வது கேள்விக்கு நான் எப்படி வரும் தெரியுமா? இவ்வளவு நேரம் பேசினாரு, அரை மணி நேரம் இதான் பேசினாரா? இல்லைம்மா, முதல்ல எடுத்தோன்னே அவர் ஹலோன்னாரு, அப்புறம் நானும் ஹலோன்னு சொன்னேன், அப்புறம் இப்படியா சொல்ல முடியும்? ஏன் இதை சொல்றேன்னா, பெண்களுக்கு எல்லாமே விலாவறையா சொல்லணும். அவங்களுக்கு இன்னொன்று, அவங்களுக்கு கேட்டது என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு விஷயம் கேட்டாங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிடும் எல்லாமே. எப்படி இது கரெக்டாக உடனே என்ன பண்ணுவாங்க, கண்ணு மூக்கு வாயெல்லாம் வச்சு க்ளீனாக என்ன பண்ணுவாங்க, அழகாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவே அவங்கள நம்பி முதல் அவங்களுக்கு தான் வெளிப்பாடானார். அப்பா இவங்கிட்ட ஒரு ஆளை பார்த்துட்டா போதும்யா, எல்லாருக்கும் நியூஸ் என்ன பண்ணிடும், போயிடும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
ஆனாலும் எங்கள் சகோதரிகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா. உண்மைதானே, அவங்க இருக்க நல்ல எல்லா காரியங்களும் என்ன செய்யுது, நடக்குது. பிரைஸ் காட். சரி பாருங்க, அப்போ இந்த அம்மா எதிர்பார்ப்போட இருக்கு, நிறைய சொல்லுவாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. இவர் சொல்றதையும் சொல்ல முடியாம இப்படி இருக்கிறாரு. அதுதான் நிசப்தமான சூழ்நிலை. Praise the Lord. Amen. There was an encounter. He received a word. ஒரு நிச்சயமான நற்செய்தி, நன்மை கிடைச்சிருக்கு. ஆனா அதை நிசப்தத்திலே, நிசப்தம் தான் இங்க சொல்ல முடியாது, ஒண்ணுமே இல்லை. ஆனா நிசப்தத்திலும் நிச்சயமான நன்மையை அவள் பெற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கையில சில காலகட்டம் எப்படி இருக்குன்னா, அவர் ஒண்ணுமே உங்களுக்கு சொல்றது இல்லை. ஆனா நீங்க நினைக்க கூடாது அவர் ஒண்ணுமே சொல்லலைன்றதுனால அவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்க கூடாது, அவர் உங்களை விட்டுட்டு போயிட்டாருன்னு நினைக்க கூடாது. அந்த நிசப்தத்திலும் நிச்சயமான நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? என் லைஃப்ல அப்படி ஒரு சீசன் இருக்கு பாஸ்டர், நான் அதுல தான் நடந்துகிட்டு இருக்கேன். கவலையப்படாத, உனக்கு தெரியாத விதமாய் அவர் கிரியை செய்கிறார். அவர் சொன்ன எல்லாவற்றையும் செய்ய உண்மையில் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏற்கனவே இதுல நிறைய செய்தி கொடுத்து 3 மாதத்திலே முழக்கம்னு செய்தி கொடுத்துருக்கிறோம், அப்படிதானே? இன்னைக்கு கூட 3 மாதத்திலே மகிமைன்னு வைக்கலாம் நினைச்சேன். ஆனா ஆண்டவர் சொன்ன இல்ல, இப்படி வையே, நிசப்தத்திலும் நிச்சயமான நன்மை. When you are walking through a phase of silence, you must know that God is always with you. தேவன் உன்னோடு கூடவே என்ன செய்கிறார், இருக்கிறார். அவர் நிச்சயமானவைகளை உனக்கு அருளுவார். இரண்டாவது என்ன சொன்னா, கிருபை பெற்ற மரியாள். லூக்கா 1:30. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். கிருபை பெற்ற மரியாள். முதலாவது என்ன சொன்னோம், கடாட்சம் பெற்ற எலிசபெத். அதான் நிசப்தத்திலும் நிச்சயமான நன்மை. அந்த நன்மை என்ன பண்ணிருச்சுன்னா, நிந்தையை நீக்கிருச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவள் நிசப்தமா இருந்தபோது நிந்தையும் நிசப்தமா இருந்துச்சா? நிந்தை எப்படி இருந்துச்சு, சத்தம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு, அப்படிதானே? அப்படிதானே? அல்லேலூயா. லாசரு மரிச்சு போயிட்டான். அழுது புலம்பி தவிச்சு அப்படியே துக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஐயோ அப்படின்னு. அவங்க நிசப்தமா இருக்கிறாங்க. நிந்தை சும்மா இருந்துச்சா? ஊர் பூரா என்ன பேசினா, என்னமோ ஏசு யோசுனாங்க, இங்க பாருங்க என்ன ஆச்சுன்னு பாருங்க. ஆனா அந்த நிசப்தங்கள் எல்லாம் நிச்சயமாக அடங்கி போகும். அல்லேலூயா. அவளுடைய அமைதல் அற்புதத்தை பிறப்பித்தது, ஆர்ப்பரிப்பு உண்டானது. ஆமென். ஸோ நான் சொல்றேன், அதுதான் கடாட்சம் பெற்ற எலிசபெத். ரெண்டாவது என்ன சொன்னோம்னா, கிருபை பெற்ற மரியாள். கிருபை பெற்ற மரியாள். மாஸ்டர் அந்த வசனத்தில் அங்கே போட்டு கர்த்தரிடத்தில் நீ என்ன பண்ணா, கிருபை பெற்றாய், பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ரெண்டாவது என்ன சொல்றார் ஆண்டவர் அப்படின்னா, இந்த இரவு நிசப்தத்தில் ஒரு நன்மை உண்மைதான், அதை தாண்டி ஒன்று நடக்குது. என்ன தெரியுமா, நீ ஒரு கிருபை பெறுகிறாய். என்ன கிருபை தெரியுமா, பெரிதான ஒன்றை பெற்றுக்கொள்வதற்குள்ள கிருபை. அல்லேலூயா. இந்த வார்த்தை இல்லைன்னா அடுத்தங்க இயேசு என்ன செய்ய முடியாது. இல்ல, இவள் கிறிஸ்துவை சூப்பர் நேச்சுரல் விதத்திலே ஒரு அற்புதத்தை இவள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு இவளுக்கு முந்தி அருளப்பட்டது என்னன்னா கிருபை. இப்ப இந்த ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கிருபை அருளுகிறேன். ஏன் தெரியுமா, இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகளை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். அல்லேலூயா. மூணாவது, கட்டவிழ்க்கப்பட்ட சகரியா. லூக்கா 1:64. உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். தேவனை ஸ்தோத்தரித்து அவன் பேசினான். அல்லேலூயா. கட்டவிழ்க்கப்பட்ட சகரியா. அதுல நான் என்ன போட்டு வச்சிருக்கேன்னா, ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாள் உங்க வாழ்க்கையில கட்டவிழ்க்கப்படுகிற நாள். இது என்ன செய்ய போகுதுன்னா, இது உன் அடையாளத்தை மாற்ற போகிறது. கட்டவிழ்த்தலுக்கு முன்பதாக சகரியா ஒரு ஆசாரியன்.
கட்டவிழ்த்தலுக்கு பின்பதாக சகரியா ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அப்படிதானே வேதம் சொல்ல அவன் தீர்க்க தரிசனம் சொன்னான். அப்படிதானே? அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு கட்டவிழ்த்தலை கொண்டு வருகிறேன். நீ சில காரியங்களை கட்டப்பட்டு தான் இருக்கிற, உண்மைதான். ஆனா அந்த கட்டவிழ்த்தலை நான் கொண்டு வருகிறேன். உன் வாய் துதிக்க போகிறது, நீ கர்த்தரை புகழ போகிறாய். அது மாத்திரமல்ல, உனக்கு ஒரு புதிய அடையாள மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எவ்விதமாக ஜனங்கள் உன்னை அறிந்திருந்தார்களோ அவ்விதமாக அல்ல, ஒரு புதிய விதமாய் நீ அறியப்படுவாய். அல்லேலூயா. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் புதுசா ஒரு வேலை. அப்படிதானே? ரிட்டையர் ஆகிற வரைக்கும் என்ன வேலை? பிரீஸ்ட், ஆசாரி. ரிட்டையர் ஆன பிறகு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கவலைப்படாதீங்க, ரிட்டையர் ஆனாலும் ஒரு வேலை நிச்சயமா இருக்கு. ஆமென். சரி, இப்போ இன்னைக்கு ரொம்ப முக்கியமா நேரம் ஓடுது இல்லை? நேரத்தை யாராவது கட்டி வைக்கணும். சரி, ரொம்ப முக்கியமான சில காரியங்களை நம்ம தியானிக்க போறோம். நான் 3 நாட்களை குறித்து உங்களோடு பேசும்படி விரும்புகிறேன். 3 நாட்களை குறித்து பேச விரும்புகிறேன். அந்த 3 நாட்கள் யாரை குறித்தது அப்படின்னா, அந்த 3 நாட்களுமே யோவான் ஸ்நானனை குறித்தது. எனவே அவனுடைய வாழ்க்கை, அதுல இருந்து ஒரு 4 காரியங்களை சொல்றேன். அப்ப 7 காரியம் ஆயிடுச்சு இல்லையா? இப்படியே சொல்லிட்டே போங்க. அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம இந்த கடைசி காலத்தில் வாழுகிற நாம் குமாரத்துவத்தின் அபிஷேகத்தை பெற்று நின்று கொண்டிருக்கிறோம். முந்தின, அதாவது இயேசு முதல் வந்தார் இல்லையா பூமிக்கு, அதுக்கு முந்தின அந்த காலகட்டத்திலே காணப்பட்டவன் தான் யாரு? யோவான் ஸ்நானன். அப்படிதானே? இப்போ திரும்பமா இயேசு வரப்போகிறார். அதற்கு முந்தின காலகட்டத்தில் காணப்படுகிற சபைதான் நாம். பிரைஸ் காட். ஆமென். ஸோ அவனுக்கு இருந்த அனாயிண்டிங், அதை நமக்கு இருக்கிற அனாயிண்டிங்கோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, முதல்ல இதை வாசிக்கலாம். லூக்கா 1:13-14. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. ரைட், போதும். அவனுக்கு அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் இருக்கும். உனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சியும். இந்த நாள் என்ன நாள் அப்படின்னா, அறிவிக்கப்பட்ட நாள். ஆமென். இதான் சகரியாவுக்கு என்ன செய்யப்படுகிறது? ஒரு காரியம் அறிவிக்கப்படுகிறது பரலோகத்திலிருந்து. நான் இந்த வார்த்தைகள், இந்த நற்செய்தி உனக்கு சொல்லும்படி நான் அனுப்பப்பட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? காபிரியல் சொல்றார். அப்படிதானே? அப்போ ப்ராஃபட்டிக் கேலண்டர் எப்படி ஆப்ரேட் ஆகுது? ஒரு அறிவிப்பின் நாள். ஒரு நாள் என்ன செய்தா? அறிவிப்பின் நாள். உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் என்ன பண்ணுது? அறிவிக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அப்படிதானே? ஆமாவா இல்லையா? கரெக்டா? அடுத்தது என்ன நாள்? 2வது என்ன நாள்? லூக்கா 1:20. இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும். 2வது என்ன போட்டுக்குன்னா, சம்பவிக்கும் நாள். அப்ப அறிவிக்கப்பட்ட நாள் உங்களுக்கு தேவன் தீர்க்க தரிசனமா அறிவிச்சிருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது என்னது? சம்பவிக்கும் நாள். எப்போ உங்களுக்கு அறிவிக்கிறாரோ அப்பவே அது சம்பவிக்கும் நாளையும் வர்ணம் பண்ணிடுறாரு, பிளான் பண்ணிடுறாரு எல்லாத்தையுமே. அந்த சம்பவிக்கும் நாளுக்குள்ள 3 காரியம் இருக்கு பாருங்களேன். ஒன்று என்னன்னா, உருவேற்படும் நாள். சீக்கிரமா வாசிங்க. யோபு 3:3, சங்கீதம் 139:16. யோபு 3:3. நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்று என்று சொல்லப்பட்ட ராத்திரியும். அதாவது நான் பிறந்த நாள், அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்குன்னா, ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்று என்று சொல்லப்பட்ட ராத்திரி. பிரைஸ் கார்டு. இது இன்னைக்கு வரைக்கும் மெடிக்கல் இதில் கண்டுபிடிக்கவே இல்லை. அல்லேலூயா. யாரும் என்ன செய்ய முடியாது. இந்த நேற்று உங்களுக்கு ஒரு குழந்தை உருவாயிடுச்சுங்க அப்படின்னு யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் சொல்லப்படுகிறது. எங்கே சொல்லப்படுது? பரலோகத்திலே ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்று என்று. சரி, இன்னொரு வசனம் கூட வாசிங்க. சங்கீதம் 139:16. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கும்.
அதுதான் சங்கீதம் 139:16 வாசிங்க. என் கருவை உம்முடைய கண்கள் என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்கள். அல்லேலூயா. அப்ப தீர்க்க தரிசனம் ஒன்று அறிவிக்கிறாரு, அது சம்பவிக்கிற நாள் இருக்கு. ஆனா அதுக்கு இடையில என்ன தெரியுமா? உருவேற்படும் நாள். அவருக்கு தெரியும் என்னைக்கு இதை ரிலீஸ் ரெடி பண்ணணும், என்னைக்கு அதை ரிலீஸ் பண்ணணும். உருவேற்படும் நாள். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அசைவு உண்டான நாள். ஆமாவா இல்லையா? 5 மாசம் ஏன் வெளிப்படலை? ஒரு அசைவும் இல்லை. 6வது மாசத்துல ஒரு நாள் மலைநாட்டில் இருக்கிற இந்த எலிசபெத்தை தேடி மரியாள் வருகிறாள். அவள் வந்து வாழ்த்தின உடனே, அந்த வாழ்த்துதலை கேட்ட உடனே வயிற்றில் இந்த பிள்ளை களிப்பாக துள்ளிட்டு. அதான் அசைவு உண்டான நாள். நீங்க தெரிஞ்சுக்கணும், உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை முதலாவது உருவேற்படுத்துகிறார். அந்த வார்த்தை நிமித்தமா உங்களுக்குள்ள ஒரு அசைவ தேவன் என்ன பண்றாரு? உண்டு பண்றாரு. ஹல்லேலூயா. அசைவை உண்டு பண்ணவே அடுத்த நாளே போய் ஆஸ்பத்திரியில் உட்காந்துடக்கூடாது. என்ன நேற்றே அசைவு நடந்துச்சு, இன்னைக்கு ஒன்றையும் காணாது. மேஜர் டெவலப்மெண்ட். சொல்லுங்க, மேஜர் டெவலப்மெண்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கே தான் பிரச்சனை. சில ஆட்கள் சின்ன சின்ன அசைவுக்கே லைட்டாக நானே. ஹல்லேலூயா. என் மகன் பிறக்கிற நாள் ஆண்டவர் எனக்கு சொன்னார், அப்பா அவன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிறப்பான், இந்த தான் 20ஆம் தேதி இப்படின்னு சொன்னார். நான் அங்கேருந்து மஸ்கெட்டில் இருந்து ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி 2-3 நாளாக தொடர்ந்து ஊழியம் எல்லாம் முடிச்சுட்டு நேரம் இங்கே வந்து கேரளாவில் வந்து ஆஸ்பத்திரிக்கு வந்தால் அவங்க சொன்ன வார்டில் என் மனைவியை காணோம். என்னடா அப்படின்னா, இந்த அங்கே அது இல்லையே, இன்னைக்கு சனிக்கிழமை தான் நான், அது இன்றைக்கெல்லாம் பிறக்க மாட்டான்னு நான் சொன்னேன். ஏன்னா நமக்கு வெளிப்பாடு இருக்கே, இன்னைக்கெல்லாம் பிறக்க மாட்டான். ஐயோ அவங்க அம்மா சொன்னாங்க, ஐயோ அப்படிலாம் சொல்லாது, என் பிள்ளை பாவம் வயிற்றுல எப்பவுமே பயங்கரமாக துள்ளா துடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அல்லேலூயா. நானும் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்க்குறேன். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தேன், அந்த பக்கத்தில் அப்படியே ஒரு அம்மா நடந்து வருது. அப்படியே ஏதோ 10 நிமிஷத்தில் பிள்ளை பிறந்துன்ற மாதிரி வருது, அப்படியே வகுத்தை பிடிச்சிக்கிட்டு. நான் எடுத்தோன்னே சொன்னேன், ஒன்றும் கவலைப்படாத, இப்போலாம் பறக்காது, நாளை தான். அந்த நேரம் எவ்வளோ கடுப்பாக இருந்திருக்கும் எனக்கு தெரியல. அல்லேலூயா. நடுராத்திரி 12 மணி முடிஞ்சோடனே அவங்க அம்மா வந்துட்டாங்க. நான் அடுத்த நாள் ஆயிடுச்சு, இப்போமா ஜோம் பண்ணுனாங்க. நான் சொன்னேங்க, அந்த பிறக்கிறதுக்கு மட்டும் அந்த டைமை மாற்ற முடியாது, அவர் வச்சிருப்பார், அப்போ தான் என்ன செய்வான் பறப்பான். அல்லேலூயா. கரெக்டாக நான் சொன்னேன், 4 மணி 12 நிமிஷம் அவன் பறப்பான். கரெக்டாக 4 மணி 12 நிமிஷத்துக்கு அவன் பிறந்தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆனால் நம்ம ஆட்கள் லைட்டாக அசைவு வந்தோடனே ஆஸ்பத்திரி ஓடிடுது. ஆண்டவர் சொல்றார், இல்லை மேஜர் மூமெண்ட்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, மேஜர் டெவலப்மெண்ட் நடக்குது, கவலைப்படாத. கொஞ்சம் அங்கங்கே அசைவு இருக்கும், ஆனால் அதுவே என்ன செஞ்சிடாது, உன் பிள்ளையை வெளியே கொண்டு வந்துடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணு, இப்போ தான் மேஜர் டெவலப்மெண்ட்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன மேஜர் டெவலப்மெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணுது, நடந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் பக்கத்தில் தட்டி சொல்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸோ உருவேற்படும் நாள், அசை உண்டான நாள். அதுக்கப்புறம் தான் என்ன வருதுன்னா வெளிப்பட்ட நாள். உருவேற்படுத்தினவர், அசைவுகளை ஏற்படுத்தினவர் நிச்சயமாய் தாம் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும்படி செய்வார். ஆமென். ஸோ அறிவிக்கப்பட்ட நாள், அப்புறம் சம்பவிக்கும் நாள். அதுக்கப்புறம் என்னன்னா லூக்கா 1:80. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். காண்பிக்கும் நாள். 3வது என்னது? காண்பிக்கும் நாள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா, இந்த 3வது பாயிண்ட்ல இருந்து தான் நான் 4 பாயிண்ட் என்ன செய்ய போறேன், சொல்ல போறேன். ஏன் காண்பிக்கும் நாள்? இந்த குழந்தையை பற்றி சொல்லும் பொழுது ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் இருப்பான். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு எப்படிப்பட்ட அனாயிண்டிங் உங்களுக்குள்ள இருக்கு? இந்த கடைசி காலத்திலே கிறிஸ்து இயேசு வெளிப்படும் நாளுக்கு முந்தின, அவர் சீக்கிரம் வரப்போறார், அதுக்கு முன்னாடி இருக்கிற சபை, நமக்குள் இருக்கிற அந்த குமாரத்துவத்தின் ஆவி எப்படிப்பட்டது என்பதை மாத்திரம் 4 குறிப்புகளை சொல்கிறேன். நம்பர் 1, முதலாவது இந்த வசந்த கூட வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18:1.
நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி. ஆமென். இந்த மைக் வந்து கிணத்துக்குள்ள இருந்த மாதிரி தான் இருக்கு. அது என்னன்னு பாருங்க. ரைட், என்ன போட்டிருக்கு? நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி. உங்களுக்கு அப்படித்தான் கேக்குதா? மெகாஃபோன்ல பேசுற மாதிரி கேக்குதா? நீங்க அப்படின்னு அப்படிதான் இருக்கு. சரி, என்ன போட்டிருக்கு? நீ போய் உன்னை ஆகாபுக்கு காண்பி. எவ்வளவு பவர்ஃபுல் பார்த்தீங்களா? அப்ப உங்க மேல இருக்கிற அனாயிண்டிங் எப்படிப்பட்டது? முதலாவது நான் என்ன சொல்ல தெரியுமா? நீங்கள் காண்பிக்க கூடியவர்கள். அல்லேலூயா. எந்த காரியம் பயமாக இருக்கிறதோ அந்த பயத்தையே நீங்கள் எதிர்கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறீர்கள். ஆகாபு அரண்மனையில உட்கார்ந்துக்கிட்டு எலியாவை தேடாத இடமே கிடையாது இல்லையா? ராணுவத்தை அனுப்பி தேடிக்கிட்டு இருக்கிற அந்த செய்தியெல்லாம் எலியாவுக்கு தெரியாமலா இருக்கும். ஆனா இப்ப போய் கர்த்தர் சொல்ற, நீ போய் உன்னை ஆகாபுக்கு காண்பி. அதான் அங்க போட்டுக்கு காண்பிக்கும் நாள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு காண்பிக்கும் நாள் வருகிறது. அப்பொழுது தேவ மகிமை வெளிப்படும். உன் சத்தம் பட்டணத்தாரை கூட்டி சேர்க்கும். அல்லேலூயா. உதிக்கிற ஒரு வழி இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவாங்க. உங்க வாழ்க்கையில அறிவிக்கிற ஒரு நாள் இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக சம்பவிக்கும் நாள் என்றும் ஒன்று வரும். சம்பவிக்கும் நாள் என்று ஒன்று இருந்தது என்று சொன்னால் ஒரு காண்பிக்கும் நாள் வரும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அன்றைக்கு உங்கள் சாட்சிகள் வெளியரங்கமாகும். அல்லேலூயா. அப்ப உங்க மேல இருக்கிற அனாயிண்டிங் முதலாவது எப்படின்னா, நீங்கள் காண்பிப்பவர்கள். The anointing of boldness. தைரியம் தேவன் உங்களுக்கு அருளி இருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் என்ன தேவைன்னா தைரியம் தேவை. அல்லேலூயா. நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். போல்ட்னஸ் அது உங்களுக்கு ரொம்ப தேவை. அல்லேலூயா. நான் அதை வாசி பார்க்கும்போது ரொம்ப டீப்பராக ஸ்டடி பண்ணுவேன். சகரியாவை விட மரியாள் கொஞ்சம் தைரியமாக தான் இருந்திருக்கு. என்றைக்குமே பாருங்க, வந்து ஒரு பைக்கில் கூட பார்த்தீங்கன்னா புருஷன்காரன் ரெண்டு பக்கம் பிடிச்சிட்டு வண்டியை ஓட்டிட்டு போவான். ஹேண்டில் பார்த்து இப்படி பிடிச்சிட்டு பின்னாடி உட்காந்துருக்க மனைவி பார்த்தீங்களா ஒத்த கையில் பிடிச்சி உட்காந்துருவான். திம்பா இருக்கும். அதே மாதிரி தான் சகரியா வந்து தூதனை பார்த்தவொடனே கலங்கிட்டானா. தூதனை பார்த்தவொடனே கலங்கிட்டான். ஆனால் எலிசபெத்து மரியாள் தூதனை கண்ட உடனே கலங்கலை. அவன் வார்த்தையினாலே கலங்கி. எப்படிதானே? தூதனை கண்டு அவன் வார்த்தையினாலே. அந்த அம்மா தூதனை பார்த்தோன்னே டமால்லாம் பயப்படல. அப்புறம் என்ன சொல்லு அப்படின்னு அந்த வார்த்தையினால தான் என்ன பண்ணியிருக்கு. அப்போ எவ்வளோ தைரியசாலின்னு பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. நீங்கள் சொல்றது கரெக்ட் தான் பாஸ்டர், அதனால தான் எங்கே போனாலும் என் மனைவியோட போகிறேன் அப்படின்றீங்க. அல்லேலூயா. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவது காண்பித்தான் அப்படின்னு என்ன சொன்னா ஒரு ஒரு போல்ட்னஸ். ரெண்டாவது என்ன போட்டிருக்கு? 15 வசனம் வாசிங்க. 1:15. லூக்கா 1:15. சீக்கிரம். நீங்க ஆன்லைன் வச்சுக்கோங்க. கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே. அப்படின்னா இதுல என்ன பாயிண்ட் போட்டுக்கிற? முந்திக் கொள்பவன். எல்லாருக்கும் அபிஷேகம் எப்போ கிடைக்குது? எல்லாம் பிறந்து பிறகு 10 வயசு கழிச்சு 15 வருஷம் கழிச்சு இல்லையா? ஆனால் இவன் எப்படி போட்டிருக்கு? தாயின் வயிற்றில் இருக்கும் போதே. அப்போ இந்த கடைசி கால அனாயிண்டிங் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, காண்பிக்கிறவன் என்று சொல்லுகிற அந்த போல்ட்னஸ். அது மாத்திரமல்ல, முந்திக் கொள்ளுகிறவன். ஆமென். அவன் ஒரு காலத்தின் அடையாளம் அறியப்படுகிறான். அந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். மத்தேயு 11 அதிலே 12. மத்தேயு 11ஆம் அதிகாரம் அதிலே 12ஆம் வசனம். யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. எப்பா நிறைய மைக் இங்க இருக்குப்பா. இதா ஒரு நல்ல மைக் எடுத்து தயவு செய்து கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் கவனிங்க. யோவான் ஸ்நானன் காலம் முதல் அப்படின்னா அவன் ஒரு காலத்தின் துவக்கமா இருக்கிறான் இல்லையா? என்ன துவக்கம்னா பலவந்தம் பண்ணப்படுகிறது. பிரைஸ் காட். ஆமென். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் அப்படின்னா அவன் முந்திக் கொள்பவனாய் இருக்கிறான். இல்லப்பா நீ பறந்ததுக்கு அப்புறம் பாருங்க, எனக்கு இப்பவே வேணும், நான் இன்னும் பறக்கவே இல்லை, ஆனா இப்பவே எனக்கு பரிசுத்த ஆவி வேண்டும் என்று முந்திக் கொள்பவன்.
நீங்களும் நான் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் தெரியுமா? முந்திக் கொள்பவர்களாய். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். உங்கள் மேலும் என் மேலும் இருக்கிற அபிஷேகம் உங்களை பயப்படாமல் தைரியமாய் நடத்துகிற காண்பிக்கிற அபிஷேகமாக இருக்கிறது. இரண்டாவது எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா? முந்திக் கொள்பவர்கள். அல்லேலூயா, ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவசியம் வந்தா ஓட்டையை பிரிப்போம் நாங்க. அல்லேலூயா, அதுல ரெண்டு மீனிங் இருக்கு. அல்லேலூயா, நாங்கள் அவசியம் வந்தால் ஓட்டை பிரிப்போம். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். சரி, மூணாவது 16ஆம் வசனத்தை வாசிங்க. 1, அதாவது லூக்கா 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை சூப்பர். தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பாத்தீங்களா? நீங்க இதை ரொம்ப ரொம்ப நீங்க நம்பணும். நீங்க ரொம்ப நம்பணும். இந்த அனாயிண்டிங் உங்க மேல இருக்கு. என்ன அனாயிண்டிங் தெரியுமா? திருப்புகிற அனாயிண்டிங். என்னது திருப்புனாங்களாம்? 16-17 வாசிங்க. பிதாக்களுடைய இருதயங்களை திருப்புகிற அபிஷேகம் உண்மையில் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ராஜாக்களின் இருதயங்களை நீர்க்கால்களைப் போல யார் திருப்புவாமா? தேவன் திருப்புவார். அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க இருதயத்தை என்ன பண்ணிடலாம்? திருப்பிடலாம். இருதயத்தை திருப்பிடலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, அடுத்து போட்டிருக்கு, கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கு. அப்பனா நீங்க சிந்தனைகளை என்ன பண்ண முடியும்? திருப்ப முடியும். உங்களுக்கு விரோதமான தீர்மானங்களை நீங்கள் திருப்பி விடலாம். உங்களுக்கு விரோதமான எண்ணங்கள், சிந்தனைகளை நீங்கள் திருப்பி விடலாம். அப்படிப்பட்ட அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யார் உங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிறானோ அவன் சிந்தனைகளை நீங்கள் திருப்பி விட முடியும். அந்த அனாயிண்டிங் உங்களுக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா, விசுவாசிங்க. அதை நீங்க யார்கிட்டயும் பேச போறீங்க, ஒரு பிசினஸ் டீல் பண்ண போறீங்க, முன்னாடியே நீங்க ஜெபம் பண்ணிட்டு போனீங்கன்னா அவன் சிந்தனைகளை நீங்கள் திருப்பி விட முடியும். அவன் இருதயத்தை நீங்கள் திருப்பி விட முடியும். ஹல்லேலூயா. காண்பிப்பவன், முந்திக் கொள்பவன், அப்புறம் திருப்புகிறவன், கடைசியிலே ஆயத்தம் பண்ணுகிறவன். அப்படிதானே? அவன் என்ன செய்வானா? ஆயத்தம் பண்ணுவான். எப்படி? வழியை ஆயத்தம் பண்ணுவான். அது மாத்திரமல்ல, உத்தமமான ஜனத்தை எனக்கென்று ஆயத்தம் பண்ணுவான். You are a way maker. Your anointing is a way making anointing. நீங்கள் போகிற இடங்கள்லாம் என்ன பண்ணலாம்? நீங்க வழியை உங்களுக்கு இல்லை, பின்னாடி வர்ற இயேசுக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு பேரை சொல்லி நம்மளும் என்ன பண்ணிடலாம்? அப்படிதானே? ஆம்புலன்ஸ் பின்னாடியே போற வண்டி மாதிரி. அல்லேலூயா. ஆண்டவர் பேரை சொல்லி நம்ம என்ன பண்ணிடலாம்? போயிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. ஆனாலும் தேவ நோக்கம் கிறிஸ்துவுக்காக வழி உண்டாக்குகிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். நாம் ஆயத்தம் பண்ணுகிறவர்கள். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒண்ணே சொல்லி நான் முடிக்கிறேன். ஒண்ணே நான் சொல்றேன். ஒரு செய்தி நான் ரீசெண்டாக பேசினேன். என்னைக்குன்னு எனக்கு சரியா ஞாபகத்தில் இல்லை. ரெனிஷா பற்றி சொன்னேன் நான். பாதை ரோடு போட்ட விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தேன். போன வாரம் தானா? நல்ல ஞாபகம், பரவாயில்ல. போன வாரம் தான். என்ன அதுக்குள்ள மறந்துட்டீங்க? போன வாரம் தான். அதை சொல்லும்போது நான் திரும்பமா இங்கே வெளியே போகும்போது நான் சொன்னேன், நான் இப்போ சொல்கிறேன், ஏன்னா எனக்கு தெரியும் இந்த ரோடு புதுசாக போட போகிறாங்க. அப்படி தானே? இந்த ரோடு நம்ம சர்ச்சுக்கு முன்னாடி இருக்கிற ரோடு பெரிய ரோடாக வருது. நம்ம இந்த இடம் வாங்கும் போதே நான் தரிசனத்தில் பார்த்தேன். அது அப்படியே இப்போ நிறைவேற போகுது. அந்த ரோடுக்காக அளந்துருக்குறாங்க. நம்ம கேம்பஸில் கூட கொஞ்சம் இடத்த அவங்க அதை எடுத்துக்கிட்டு அந்த பெரிய ரோடு நம்ம சர்ச்சுக்கு முன்னாடியே வரப்போகுது. ஸோ எனக்கு தெரியும் ரோடு வருதுன்னு தெரியும். ஆனாலும் குண்டு குழியுமா இருக்குல்ல. அப்போ நான் போகும்போது சொன்னேன், நான் கம்ப்ளைண்ட் பண்ணலை, கமெண்ட் பண்ணுகிறேன். இதெல்லாம் மெத்தணும், இந்த இடங்கள்லாம் மெத்தணும். இன்னைக்கு நான் திரும்புகிறேன், பார்த்தா எல்லாம் மெத்தி இருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். போகும்போது பாருங்க, எந்த மகாத்மாவை தேவன் எழுப்புனார் எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் சொன்னால் அப்படியே ஆகும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
ஆமென். நான் இது அப்படிதான் சொன்னேன், ஏன்னா எனக்கு மெத்த தான் வேணும். ஏன்னா இப்போ ரோடு போடுங்க நான் கேட்கலாம், ஆனால் நான் கேட்கல, ஏன்னா பெரிய ரோடு ஒன்று வரப்போகுது. அதனால நான் சொன்னேன் எனக்கு அது மெத்தன்னு சொன்னேன், மெத்தியாச்சு. பிரைஸ் காட், அல்லேலூயா. நீங்க சொன்னா நடக்கும். காரியங்களை திருப்பக்கூடிய அபிஷேகம், ஆற்றல் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இருதயங்களை திருப்பலாம், சிந்தனைகளை திருப்பலாம். தேவன் அப்படியே உங்களை அபிஷேகித்து நடத்துவாராக. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா, கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போறோம். பிரைஸ் காட். நிசப்தத்திலும் நிச்சயமான நன்மை. பரலோக தேவனே, ஆண்டவரே, யோபு சொல்லுகிறார், முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். வலதுபுறத்தில் கிரியை செய்தும் நான் காணக்கூடாதபடி ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். யோபு 23 அதிகாரத்தில் 8, 9, 10 வசனங்கள். இன்னுமாக ஆசாபுடைய சங்கீதம் 77, அதிலே எத்தனையோ முறை புலம்புகிறான். கடைசியில சொல்கிறான், ஆனாலும் உன்னதமானுடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். I know one thing, he holds my future. என் எதிர்காலத்தை உடையவர் அவர்தான், என் எதிர்காலமே அவர்தான் என்ற நம்பிக்கை. இரவு கர்த்தர் சொல்கிறார், நிசப்தத்திலும் நிச்சயமான நன்மை. ஹல்லேலூயா. Thank you Jesus. கவலைப்படாத மகனே, மகளே, நடக்கிற பாதை நிசப்தமானதா இருக்கலாம். சீக்கிரத்தில் நீ மகிமையானவைகளை பிறப்பிப்பாய். அறிவிக்கும் நாள் உண்டு என்று சொன்னால் அவைகளெல்லாம் வெளிப்படுகிற நாள், சம்பவிக்கும் நாள் மாத்திரமல்ல, நீ உன்னை காண்பிக்கும் நாள். சிலருடைய வாழ்க்கையில சம்பவிக்கும் நாள் வந்துருச்சு, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வெயிட் வெயிட் இன் தி வில்டர்னஸ். வனாந்தரத்திலே என் கரத்திற்குள்ளே நீ அடங்கியிரு, நீ உன்னை காண்பிக்கும் நாள் ஒன்று வரும். ஹல்லேலூயா. Thank you Lord. உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே. உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. பரலோக தேவனே, நிசப்தத்திலும் நிச்சயமான நன்மைகளை அருள்வதற்கு நீர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை நினைத்தவரே, எங்களை நினைப்பதிலும் அதிகமாக நேசிப்பவரே, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பவரே, நிந்தைகளை நீக்கி நன்மைகளை செய்பவரே, உம்முடைய பரிசுத்த கரங்களிலே எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தைகள் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் செல்லட்டும் அப்பா, அனுப்பப்படட்டும் தகப்பனே. ஒவ்வொரு இருதயங்களையும் திருப்பட்டும், சிந்தனைகளை திருப்பட்டும். கர்த்தர் மகிமைப்படுவீராக. உம்முடைய பரிசுத்த கரங்களில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இந்த வாரம் முழுவதிலும் நாங்கள் செய்கிற எல்லா கிரியைகளையும் ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்க. உம்முடையவர்களாகவே இருக்கும்படி உதவி செய்யுங்கப்பா. Lord, take us into a deep cleansing.
ஒரு ஆழமான சுத்திகரிப்புக்குள் நடத்துங்கப்பா. நாங்கள் அதிகமாய் கழுவப்பட வேண்டியதாக இருக்கிறது, சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. உத்தமமான ஜனத்தை ஆயத்தம் பண்ணும்படிக்கு இன்னும் ஆவியினால் நிரப்பப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நம்முடைய கரங்கள் எங்களை தாழ்த்தி தருகிறோம். எங்களோடு தொடர்ந்து பேசும் இடைப்படும் அந்த வார்த்தைகள் தொடர்ச்சியாய் ஊழியம் செய்யட்டும். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.